வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். அண்ணா கருணாநிதி காட்டிய வழியில் சிறப்பாக இயங்கி வரும் தாய் கழகமான திமுகவில் இணைந்துள்ளேன். ஓபிஎஸ் மகிழ்ச்சி. டீக்கடை நடத்தி வந்த ஓபிஎஸ்ஐ சிஎம் ஆக்கியது அதிமுக தான். இதுவரை நடந்து வந்த நாடகமெல்லாம் அம்பலமாகிவிட்டது என்று கடும் விமர்சனம். மதுபான ஊழல் வழக்கிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா விடுவிப்பு. டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. தான் கூறியதற்கு பிறகே வேலூரில் தாவேகா கூட்டத்திற்கு மேற்கூரை அமைக்கப்பட்டது. திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பரபரப்பு பேச்சு. வெள்ளியின் விலையில் கடந்த 3 நாட்களாக மாற்றமில்லை. 1 கிராம் 295 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். அண்ணா கருணாநிதி காட்டிய வழியில் சிறப்பாக இயங்கி வரும் தாய் கழகமான திமுகவில் இணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைவரையும் அரவணைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி செய்கிறார் என்று குறிப்பிட்டார். அதிமுகவில் தன்னை விட யாரும் வளர்ந்துவிடக்கூடாது என்று சர்வாதிகாரியாக இபிஎஸ் மாறியுள்ளதாகவும், இனிமேல் அவர் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்றும் ஓபிஎஸ் கூறியுள்ளார். திமுகவில் இணைந்தவுடன் ஓபிஎஸ்ஸையும் ஐயப்பனையும் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததற்கான கடிதத்தை சட்டப்பேரவையில் செயலாளர்களிடம் வழங்கினார்கள். டீக்கடை நடத்தி வந்த ஓபிஎஸ்ஸை முதலமைச்சராக ஆக்கியது அதிமுக என அக்கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்து கொண்டே திமுக உறுப்பினராக இருந்துள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளது. எம்ஜிஆர் மாளிகையில் கருணாநிதி புத்தகத்தை ஓபிஎஸ் படித்துக் கொண்டிருந்தார் என்றும், அவர் நடத்திய நாடகமெல்லாம் அம்பலமாகி விட்டது என்றும் அதிமுக விமர்சித்திருக்கிறது. தற்போது அவர் தன்னுடைய ஓனரின் வாசப்படிக்கு சென்றுவிட்டதாகவும், இந்த செயலுக்கு தர்மயுத்தம் எதற்கு என்றும் அதிமுக காட்டமாக கூறியுள்ளது. திமுகவில் இணைந்த ஓபிஎஸ்ஸுக்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்க திமுக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் போடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட உள்ளதாகவும், தனது ஆதரவாளர்கள் 5 பேருக்கும் வரும் தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளை திமுக தலைமையிடம் வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது ஒருபுறம் கட்சிக்கு பலமாக பார்க்கப்பட்ட போதிலும், தேனி மாவட்டத்தில் ஏற்கனவே இருக்கும் திமுகவினருக்கு நெருக்கடியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக பலமாக உள்ள தேனி மாவட்டத்தில் டஃப் ஃபைட் கொடுத்த திமுகவை வளர்த்தது நிர்வாகிகள் தற்பொழுது சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தனர். தற்போது அவர்கள் ஏமாற்றத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக போடி தொகுதியில் போட்டியிட களம் அமைத்திருந்த முன்னாள் எம்எல்ஏ லட்சுமணனுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் ஓபிஎஸ்ஸின் வருகை அதிர்ச்சி அளித்திருக்கிறது. மதுபான ஊழல் வழக்கிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியாவை டெல்லி உயர்நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. டெல்லி முதலமைச்சராக கெஜ்ரிவால் இருந்தபோது புதிய மதுபான கொள்கை வகுக்கப்பட்டு உரிமம் வழங்கப்பட்டதில் பல கோடி ரூபாய் முறைகேடு ஏற்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் அவர் முதலமைச்சராக இருந்தபோதே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் இந்த வழக்கில் கெஜ்ரிவால் மற்றும் சிசோடியாவுக்கு எதிராக ஆதாரம் இல்லை என்று கூறி டெல்லி நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. சிபிஐ விசாரணையில் குளறுபடிகள் உள்ளதாகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கில் சேர்க்கப்பட்ட 23 பேரும் விடுவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நான் கூறியதற்கு பிறகே வேலூரில் விஜய் பங்கேற்ற கூட்டத்திற்கு மேற்கூரை அமைக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோவுக்கு தமிழக அரசு நெறிமுறைகளை வகுத்துள்ளது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்து அரசுக்கு ஆதரவாக பார்க்கப்படுவதால் இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளியின் விலை கடந்த 3 நாட்களாக மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மாதங்களில் கடுமையாக உயர்ந்து வந்த வெள்ளியின் விலை சில நாட்களாக சரிந்து வருகிறது. கடந்த 1 மாதத்தில் கிலோவுக்கு 60,000 ரூபாய் வரை குறைந்தது. இந்த நிலையில் வெள்ளியின் விலையில் கடந்த 3 நாட்களாக மாற்றமின்றி கிராம் 295 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.